இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு இந்த புதன் பயிற்சி எப்படி இருக்குமா? சிம்ம ராசிக்கு புதனை விட நல்ல பலன்களை தரக்கூடியவர் வேற யாருமே கிடையாது. இல்லை. அதே போல மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு ஒரு உதவி ஆகணும், காரியம் பயணங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மிதுனத்தில் புதன் இருக்கக்கூடிய இந்த ஜூலை மாதம் அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஜோதிடர் யுகம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். நான் பாலாம்பிகா. எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை பிரபலமாக்கி இந்த அளவுக்கு ஒரு கமெண்ட்லாம் கொடுத்து எங்கள் ஜோதிடர்கள் சொல்கிற பரிகாரத்தெல்லாம் அதை அழகாக பண்ணி இன்றைக்கி நாங்கள் நல்லாயிருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் கொடுக்குற அந்த விஷயங்கள்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயங்களை நாங்கள் ஒரு ஜோதிடர் மூலிமா நிறைய பயிற்சி நிறைய விஷயங்கள் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு பரிகாரத்தோடு உங்களுக்கு கொண்டு வந்துட்ருக்கோம். நாங்கள் சொல்கிற ஒன்று தாங்க, நீங்கள் முதல்ல ஃபுல் வீடியோ பார்க்கணும் எப்போவுமே. ஏன்னா நிறைய நடுவில் இப்போ ஒரு ராசிக்கு சொல்கிறாங்கன்னா நிறைய நடுவில் விஷயங்கள், நிறைய நடுவிலே பரிகாரங்கள். இப்போ நீங்கள் அஜாக்கிரதையாக இருக்காதீங்க, இப்போ இது நடக்க போகுது, அப்புறம் இது சால்வ் ஆக போகுது, நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவே முதல்ல உங்களுக்காக தான். இது எங்களுக்கு இல்லை, உங்களுக்காக தான். இந்த 12 ராசிக்காரங்களுக்காகத்தான் இந்த பதிவே. இன்றைக்கி அப்படி ஒரு அருமையான ஒரு ஜோதிடர், ஏஎல்பி ஜோதிடர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களை தான் நம்ம இப்போ சந்திக்க போகிறோம். அவங்க இன்றைக்கி புதன் பயிற்சியை பற்றி சொல்கிறாங்க. இந்த 12 ராசிக்கும் புதன் பயிற்சி எப்படி இருக்க போகுது? ஏன்னா ஒரு பயிற்சிக்கும் ஒரு விஷயங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த புதன் பயிற்சியில் 12 ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமாக உங்களுக்காக அந்த பதிவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எங்கள் சாந்தி தேவி மேடம். நிறைய விஷயங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஒரு ராசிக்கும் நீங்கள் தான் பார்த்து உங்கள் பரிகாரத்தை நீங்கள் தான் செஞ்சு நீங்கள் நிவர்த்தியாக ஹாப்பியாக இருக்கணுங்கிறதுக்காக தான். ஓகேவா? இன்றைக்கி அவங்கள சந்திப்போம்மா சாந்தி தேவி மேடமா, வாங்க அவங்கள பார்ப்போம். வணக்கம் மேம். ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். உண்மையில் நீங்கள் சொன்னாவே இனிய நாளாகிடும் மேம். உண்மையிலே அழகாக சொன்னீங்க மேம். இன்றைக்கி புதன் பயிற்சி பார்க்க போகிறோம் இல்லையா? புதன் பயிற்சி அப்படின்னா என்ன, அது எப்போ வருது, அதற்கான அந்த 12 ராசிக்கும் எவ்வளோ நிறைய விஷயங்கள் நடக்க போகுது சொல்லுங்கள் மேம். கண்டிப்பாக நம்ம புதன் அப்படிங்கிற ஒரு கிரகத்தை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்குவோம். இந்த புதன் யாருன்னா வித்தைக்காரகன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க, இவ்வளோ பேசுகிறீங்க, இவ்வளோ ஃபேமஸாக வெளியில் தெரியுறீங்க, உங்களுடைய நாலேஜை வெளிப்படுத்துறீங்கன்னா அதற்கு புதன் உங்கள் ஜாதகத்தில் வலுத்திருந்தால் மட்டும்தான் முடியும். அப்படியா? ஓ. நம்மளுடைய செயல்கள், புத்திசாலித்தனம், நம்மளுடைய அறிவுத்திறன் எல்லாத்துக்கும் சமயோஜித புத்தி அப்படின்னா அது புதன் தான் கொடுக்கணும். அப்போ இந்த புதன் தான் வித்தைக்கு எல்லாமே அதிபதி. இப்போ பொதுவாக பெருமாளை சொல்லுவாங்க காக்கும் கடவுள் அப்படின்னு. இந்த புதனுக்கு அதிதேவதை யாருன்னா பெருமாள். அந்த பெருமாளுடைய குணம் என்னவோ அவருடைய தசாவதாரங்களையும் நீங்கள் எடுத்துக்கலாம். சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி, சமயத்துக்கு தகுந்த மாதிரி, இன்னும் சொல்லப்போனால் இந்த கிருஷ்ணாவதாரத்தின் உள்ள அத்தனை கேரக்டரும் இந்த புதனுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். ஓ. அவருடைய அந்த சூழ்ச்சியாக ஒரு விஷயத்தை எதிர்கொள்வதாகட்டும். ஆனால் இந்த நல்லவர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அதுக்காக தவறுகள் அதிகமாக பண்ணுவாருன்னு இல்லை, சூழ்ச்சி பண்ணுறாருன்னா அது தர்மத்தை காப்பதற்கான சூழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அப்போ சுப கிரகங்கள்ங்கிற வரிசையில் இந்த புதனுக்கு முக்கியத்துவம் உண்டு. ஆனால் இவருடைய நிலை எப்படின்னா, அந்த மகாபாரதத்தில் கிருஷ்ணனுடைய ரோல் என்னென்னா பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடுநிலையாக இருக்கக்கூடியவர் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த புதன் நடுநிலையாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். பச்சோந்தித்தனம் அப்படிங்கிறது இந்த புதனுக்கு உண்டு. அவங்க பக்கம் சேர்ந்தா அவங்க பக்கமும் பேசும், இவங்க பக்கம் சேர்ந்தா இவங்க பக்கமும் பேசும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் புதன் பகவான்.
இப்போ இந்த புதன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் அவங்க நல்லா படிக்க முடியும், அவங்களுடைய அறிவை பயன்படுத்த முடியும். முக்கியமாக ஜோதிடத்திற்கு இந்த புதன்கிற கிரகம் நல்லா இருந்தால் தான் அவங்க ஜோதிட கால கணிதம் அப்படிங்கிறதே அவங்களால போட முடியும். அப்படியா? அந்த கணிதம் அப்படிங்கிற நிகழ்வுக்கு இந்த புதன் தான் காரணம். இப்போ ஆடிட்டிங் பண்ணுறவங்க, எழுத்துத்துறையில் இருக்கிறவங்க, இசைத்துறையில் இருக்கிறவங்க, அவங்க எல்லாருக்குமே கால்குலேஷன் லைனில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அளக்கிறது, கணக்கு பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே புதன் தான். ஒரு வியாபார தந்திரம் அப்படின்னா அங்கேயும் புதன் தான் பேசணும். இப்போ நம்ம வியாபாரம், இப்போ நிறைய கடைத்தெருவுக்கு போகிறோம், அதில் யார் நமக்கு பிடிச்ச மாதிரி பேசுகிறாங்களோ அவங்கள்ட்ட தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இந்த புதன் வந்து நம்மளை ரொம்ப வசீகரிக்கக்கூடிய தன்மை இந்த புதனுக்கு அதிகமாகவே உண்டு. காதல் கிரகம் யாருன்னா அந்த புதன் தான். அது அவ்வளோ அழகாக பேசும். அதனால இந்த புதன் ஒருத்தருடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்மளுடைய உடம்புல நம்மளுடைய தோலுக்கு புதன் தான் காரகம். அதே மாதிரி பச்சை நரம்பு ஓடுது இல்லையா, அந்த பச்சை அப்படிங்கிற அந்த நரம்புக்கு புதன் தான். அப்போது இவ்வளோ ஒரு நன்மைகளை தரக்கூடியவர் இந்த புதன். இந்த புதனுடைய பெயர்ச்சியை வந்து பெருசாக யாரும் கண்டுக்கிறது இல்லை. காரணம் என்னென்னா, நம்ம வீட்டுக்கு மாதம் விருந்தாளிகள் வந்தால் நம்ம கவனிப்போமா என்ன, அவங்க எப்போதும் வர்றவங்க தானே அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் என்னைக்காவது வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றவங்கள நல்லா விழுந்து கவனிப்போம். அதே 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றவங்கள, இன்னும் 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றவங்கள, அப்போ லாங் கேப்பில் வர்றவங்க. அதே மாதிரி தான் இந்த கிரக பயிற்சிகளில் குரு 1 வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவார். அப்போ அதை ரொம்ப ஃபெமிலியராக பேசுகிறோம். 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ராகுகேதுவை பற்றி பேசுகிறோம். 2.5 வருஷம் கழித்து வரக்கூடிய சனி பயிற்சியை பற்றி பேசுகிறோம். ஆனால் இந்த புதன் பயிற்சிகளை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ கணிதத்துறையில் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ, எழுத்துத்துறையில் யாரெல்லாம் இருக்காங்களோ, படிக்கிறதுல நல்ல ஒரு அறிவாளியாக ஒரு குழந்தை இருக்கணும், நல்ல ஒரு ஆக்டிவேஷனில் இருக்கணும், அறிவுத்திறனில் இருக்கணும் அப்படின்னா அதற்கு புதனுடைய அமைப்பு தான் ரொம்ப தேவை. அந்த புதனுடைய பயிற்சியை தான் நம்ம முக்கியமாக கவனிச்சாகணும். இந்த புதன் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன கேரக்டரை வாங்கி செயல்படுத்துகிறார், எப்படியெல்லாம் அவங்களுக்கு பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் இந்த கடகத்தில் இப்போ புதன் வந்து சஞ்சரிக்கக்கூடிய பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா புதன் பெரும்பாலும் ஒரு ராசியை விட்டு ஒரு மாதம், சுமார் தோராயமாக ஒரு மாதம்னு எடுத்துக்கிறது உண்டு. ஆனால் ஒரு மாதம் துல்லிதமாக அவருக்கு ஒரு பயிற்சி அடைவாரா அப்படின்னா கிடையாது. அது 25 நாள்லேயே மாறும், 20 நாள்லேயே மாறும். இந்த மாதிரி அதுக்கு கால அளவுகள் ஃபிக்ஸட் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இப்போது இந்த கடகத்தில் 32 நாட்கள் இந்த புதன் பயிற்சி ஆகிறாரு. இந்த 32 நாளில் மிதுன ராசிக்கு போயிட்டு திரும்ப கடகராசிக்கு வந்து வக்ரமாகி இந்த மாதிரி சில ரெட்ரோ கிரகமாக அவர் வேலை செய்ய போகிறார். இப்போ இது எப்படி இருக்குது? உலக அளவில் மக்களுடைய புத்தியில் தடுமாற்றம் அப்படிங்கிறது உண்டு. எந்த நாடுகளாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி ஒரு முடிவு நாளைக்கு ஒரு முடிவு, இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது இந்த புதனுக்கு உண்டு. அதனால் ஒரே சிந்தனையில் ஒரே முடிவில் இருக்கவே மாட்டாங்க. இந்த கடகத்தில் புதன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் எந்த ஒரு செயலையுமே செய்யணும். ஒருத்தர் வார்த்தையை நம்பி நான் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறது தான் சொல்லவே கூடாது. இது ஒரு எச்சரிக்கை பதிவு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த புதன் சரியில்லாமல், ஏன்னா அவரே தடுமாற்றத்தில் இருக்கும்போது நம்மளுடைய மனநிலையிலையும் அந்த அளவுக்கு தடுமாற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது பொதுவான பலன். ரொம்ப சூப்பராக அழகாக சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு இந்த புதன் பயிற்சி எப்படி இருக்குமா? சிம்ம ராசிக்கு புதனை விட நல்ல பலன்களை தரக்கூடியவர் வேற யாருமே இல்லை. சூப்பரான ஒரு சுபகிரகம் சிம்மத்தை பொறுத்தளவில். இந்த சிம்ம ராசியில் யார் பிறந்திருந்தாலும் சரி, இல்லை இப்போ நடப்பில் சிம்ம ராசி போனாலும் சரி, இல்லை இப்போ நடப்பில் அட்சய லக்னப்படி சிம்ம லக்னம் போனாலும் சரி, அவங்களுக்கு இந்த புதன் தான் ரொம்ப ரொம்ப அவங்களுடைய வருமானம், அவங்களுடைய லாபம், அவங்களுடைய பேரின்பம், அவங்களுடைய பெருமகிழ்ச்சி, நல்ல ஒரு பேச்சுத்திறன், அவங்களுடைய புத்திசாலித்தனம், இன்னும் டிகிரி மேலே டிகிரி வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, பிஹெச்டி பண்ணக்கூடிய லெவல், எல்லாமே இந்த புதன் நல்லா இருந்தால் அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு பேரு புகழ் எல்லாமே இந்த புதனுடைய தன்மையில தான் அவங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க சிம்ம ராசி. அந்த சிம்மத்தை பொறுத்தளவில் இந்த புதன் வலுத்தா அவங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. சும்மா அப்படியே மகாலட்சுமி அவங்க பக்கத்துல இருந்து கொட்டும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு சிம்மத்துக்கு உண்டு. சிம்ம ராசி ஃபுல்லாக சிரிக்கிறாங்க மேம், அவ்வளோ சந்தோஷம். மகாலட்சுமி பக்கத்தில் உட்காந்துருக்கான்னா அதை விட வேற என்ன வேணும்ல? கண்டிப்பாக அந்த புதன் நல்லா இருந்தால் மட்டும்தான். ஆனால் இப்போ கோச்சாரத்தில் இந்த புதன் பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு ஜூலை மாதம் அவங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கும், ஆகஸ்ட் மாதம் 12ஆம் இடத்துல இருக்கும். இந்த மிதுனத்தில் புதன் இருக்கக்கூடிய இந்த ஜூலை மாதம் அவங்களுக்கு சூப்பராக இருக்கும்.
நல்லா இருக்கும். அவங்க எதிர்பார்த்த ஒரு லாபம், மகிழ்ச்சி, பேரின்பம் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். பதவி உயர்வுக்கு கூட இந்த நேரத்தில் வாய்ப்புகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு ஒரு உதவி ஆகணும், காரியம் ஆகணும்னா இந்த நேரத்தில் போய் கேளுங்க. நேருக்கு நேராக நின்று கேட்கக்கூடாது. ஓ, ஏன்னா வக்ரத்துலலாம் இருக்காரு. மறைமுகமாக கேட்கணும். மறைமுகமாக இல்லை, நீங்கள் ஃபோனில் கூட பெஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜை போட்டுருங்க. கரெக்ட். அந்த மாதிரி மறைமுகமாக தான் கேட்கணும். சைடில் நின்று கேட்கலாம். அவங்கள முகத்தை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு நிறைய அந்த ஜூலை மாதத்தில் நிறைய நற்பலன்கள் அப்படிங்கிறது வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அவங்க மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு லாபத்தை எதிர்நோக்கி இருந்தால் அதற்கான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த காலகட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதே ஆகஸ்ட்னு வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது. பயணங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் நடைப்பயிற்சி அப்படிங்கிறது வீட்டுக்குள்ளேயே அவங்க பண்ணலாம், இல்லை பக்கத்தில் அருகாமையிலே அவங்க பண்ணலாம். இல்லை இன்றைக்கெல்லாம் நிறைய நீர்நிலைகளை சுற்றி நடைப்பயிற்சி பண்ணுறதுக்கான அமைப்புகளை அமைச்சு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இடங்களில் அவங்க நடைப்பயிற்சி பழகலாம். இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். பொதுவாக இந்த சிம்மத்தை பொறுத்தளவில் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு 50% ப்ளஸ் மைனஸ் ரொம்ப கலந்து வர்றதுனால, இந்த 2 மாத கால அளவில் கலந்து வர்றதுனால இவங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஜூலை மாதத்தில் நல்ல பலன்களையும் ஆகஸ்ட் மாதத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால, சந்தோஷமாக கிஃப்ட் கொடுக்குறதுனா ஜூலையில் கொடுங்க. இல்லை உங்கள் கஷ்டங்களை குறைக்கணும், தான தர்மங்கள் பண்ணுறதுனா ஆகஸ்ட்டில் பண்ணுங்கள். அது பண்ணும்போது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். சரி, இந்த நேரத்தில் நின்ற நிலையில் உள்ள பெருமாளை நீங்கள் ஜூலை மாதத்தில் போய் தரிசனம் பண்ணுங்கள். அமர்ந்த நிலையில் உள்ள தாயாரை ஆகஸ்ட் மாதத்தில் போய் தரிசனம் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி மேம். சிம்மராசி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போது நீங்கள் சொன்னதை கேட்டவுடனே கொஞ்சம் அப்படி மூச்சு விட்டு எழுந்துச்சி உட்காடுறாங்க. நன்றி நன்றி, தேங்க்யூ மேம். நல்லா அழகாக சொன்னீங்க மேம். இந்த ராசிக்கு சூப்பரான ஒரு பதிவு. அதாவது என்னென்னா, மக்களுக்கு வந்து இப்போ என்ன பண்ணணும், நம்ம எந்த பரிகாரம் பண்ணணும், நம்ம வாழ்க்கை எப்படி, எப்போ கஷ்டத்துலேருந்து வெளியில் வருவோம், எப்போ கடன்லேருந்து வெளியில் வருவோன்னு நிறைய மக்கள் வந்து தவிச்சிட்ருக்காங்க. நம்ம ஜோதிடர் யுகம் சேனலை பார்த்து நிறைய பேர் வந்து நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணி உங்களுடைய இன்டர்வியூலாம் பார்த்து உங்களுடைய நீங்கள் சொல்கிறீங்கல்ல அந்த ஒரு பரிகாரத்தெல்லாம் பார்த்து அவ்வளோ சந்தோஷம் எல்லாருக்குமே. அந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இதான் நான் உங்ககிட்ட சொல்கிறது. எங்கள் வீடியோவை எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலில் நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நிறைய பரிகாரங்கள், நீங்கள் எப்போ எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த நாட்களில் நீங்கள் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய நம்ம ஜோதிடர்கள்லாம் சாந்தி தேவி மேடம்லாம் சூப்பராக சொல்லிகிட்ருக்காங்க. எல்லாத்தையும் நீங்கள் பதிவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா, ஒருவேளை உங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சாந்தி தேவி மேடத்தை வீடியோவில் வந்து நம்பர் எடுத்து அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது ஒன்று நேரில் போய் சந்தித்து பாருங்கள். நேரில் பார்த்தா தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன பரிகாரம் சொல்கிறாங்க, உங்களுக்கான பதிவு என்ன, உங்களுக்கான விஷயங்கள் என்னன்னு உங்களுக்கு நல்லா புரியும். இல்லைங்க நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், வர முடியல அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் காண்டாக்ட் பண்ணலாம். ஆன்லைன்லேயும் கன்சல்டன்ட் இருக்குது. நீங்கள் ஆன்லைன்லேயும் பார்த்து அவங்க சொல்கிற எல்லா விஷயங்களையும் நோட் பண்ணி பரிகாரம்லாம் பண்ணி சந்தோஷமாக நீங்கள் ஹாப்பியாக நிம்மதியாக கடன் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? அடுத்தது இன்னும் ஒரு விஷயம், ஒரு அருமையான சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க ஜாதகம் சொல்லி கொடுக்குறாங்க. ஜாதகம் நீங்கள் படிச்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்கக்கிட்ட கற்றுக்கலாம். ஒரே மாதம்தான், அதுவும் நேரில் வர வேண்டியதில்லை. ஆன்லைன்லேயே அவங்க 1 மந்த்லேயே உங்களுக்கு ஜாதகத்தை கற்றுக் கொடுத்துக்கலாம். அப்புறம் என்னங்க, நீங்கள் எந்த ஜோதிடரையும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் ஃபேமிலி வரைக்கும் நீங்களே ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கே நீங்கள் என்ன வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். அதனால் நீங்கள் கற்றுக்கணுன்னு பிரியப்படுறவங்க எங்கள் சாந்தி தேவி மேடத்தை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.